சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உதவி தேவையில்லை, தள்ளி நில்லுங்கள், ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க முன்வந்த நேட்டோ நாடுகளை பார்த்து அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள இந்த அதிரடி மிரட்டல் சர்வதேச அரசியலை அதிர வைத்துள்ளது. ஒருபுறம் யுரேனியம் எமது புனித மண் போன்றது, அதை ஒப்படைக்க முடியாது என ஈரான் சிவப்பு கோடு வரைய, மறுபுறம் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கு டோல்கேட் கட்டணம் வசூலிக்க தெஹ்ரான் எடுத்துள்ள முடிவு உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய வைத்துள்ளது. அணுத்தூளை ஒப்படைக்கவே முடியாது என ட்ரம்ப் கருத்தை அடியோடு மறுத்த ஈரான், யுரேனியம் ஒப்படைப்பு என்பது வெறும் கட்டுக்கதை என தெஹ்ரான் அதிரடி விளக்கம் அளித்துள்ள நிலையில், ஜலசந்தியை கிடக்கும் கப்பல்களுக்கு $2 மில்லியன் வரை பாதுகாப்பு கட்டணம் வசூலிக்க ஈரான் திட்டம் தீட்ட, மறுபுறம் அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்களுக்கு தடை விதித்து ஈரான் புதிய சட்டம் தயார்படுத்த, அமெரிக்க கடற்படையின் முற்றுகைக்கு பணிந்து 21 சர்வதேச கப்பல்கள் தங்களது பாதையை மாற்றி மீண்டும் ஈரானுக்கே திரும்பின. ஒப்பந்தம் முடியும் வரை முற்றுகை தொடரும் என ட்ரம்ப் உறுதி. இனி ஒரு குண்டு கூட லெபனானில் விழக்கூடாது. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவிற்கு ட்ரம்ப் போட்டு அதிரடி தடை. ஈரான் தனது அணுசக்தி பிடிவாதத்தை விடுமா அல்லது அமெரிக்காவின் முற்றுகையால் ஜலசந்தி மீண்டும் முழுமையாக மூடப்படுமா? வரும் வார இறுதியில் நடைபெறவிருக்கும் நேரடி பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கின் தலைவிதியை தீர்மானிக்குமா? போரின் அனல் பறக்கும் செய்திகளுடன் விரிவான தொகுப்பு இதோ. Fourth Monkey Connect coming soon. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரான் இடையிலான ராஜதந்திர போர் இப்போது அணுத்தூள் விவகாரத்தில் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான் தனது யுரேனியத்தை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டு விட்டதாக ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் அதனை ஈரான் அடியோடு மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயின் பகாஜி ட்ரம்பின் ட்வீட்டுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்களுக்கு ஈரானிய மண்ணை போலவே புனிதமானது, அது எந்த சூழ்நிலையிலும் எந்த நாட்டிற்கு மாற்றப்படாது என அவர் தஸ்னிம் செய்தி நிறுவனத்திடம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தற்போதைய பேச்சுவார்த்தைகள் போரை நிறுத்துவது குறித்தே தவிர யுரேனியத்தை ஒப்படைப்பது குறித்து அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரானின் தேசிய பாதுகாப்பு குழுவின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெசாஜி அல் ஜசீராவிடம் ஈரானின் உறுதியான நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார். அணுசக்தி திட்டத்தை நிறுத்துவது அல்லது செறிவூட்டலை முற்றிலுமாக கைவிடுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது ஈரானின் மூலோபாய சிவப்பு கோடு என அவர் வர்ணித்துள்ளார். அமெரிக்கா தனது விருப்பத்திற்கு ஏற்ற எதையும் கூறலாம், ஆனால் ஈரான் தரப்பில் அணுசக்தி விவகாரத்தில் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் செய்யப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து அமெரிக்கா அனைத்து அணுத்தூளையும் பெறும் என தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டு வருகின்றார். ட்ரம்ப் ஒரு வெற்றி ஒப்பந்தம் கைவசமாக உள்ளதாக கூறும் வேளையில் ஈரானிய அதிகாரிகள் அதனை வெறும் கட்டுக்கதை என தள்ளுபடி செய்கின்றனர். அணுசக்தி விவகாரத்தை பேசுவதற்கு முன் போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்க இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் 10 அம்ச திட்டத்தின் கீழ் தடைகளை நீக்க வேண்டும் என்றும் ஈரான் பிடிவாதமாக உள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது நேட்டோ கூட்டணி நாடுகளை கடுமையாக சாடியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க உதவுவதாக கூறிய நேட்டோவை விலகி இருங்கள் என அவர் எச்சரித்திருப்பது சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் நேட்டோவிற்கு எதிராக ட்ரம்ப் ஒரு கடுமையான பதிவை வெளியிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. இந்த நேரத்தில் நேட்டோ எனக்கு போன் செய்து உதவி வேண்டுமா என கேட்கின்றது. அவர்கள் தேவைப்படும் போது எதற்கும் உதவாதவர்கள் வெறும் காகித புலி என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். உங்கள் கப்பல்களில் எண்ணெய் ஏற்றிக் கொண்டு போக வேண்டுமென்றால் மட்டும் இங்கே வாருங்கள், மற்றபடி இந்த பக்கம் வராதீர்கள் என அவர் நேட்டோவை எள்ளி நகையாடியுள்ளார். ஜலசந்தி திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் அங்கு நிலவும் அதிகாரம் குறித்து இருவேறு தகவல்கள் வருகின்றன. ஹார்முஸ் ஜலசந்தி வணிக கப்பல்களுக்காக முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஜலசந்தி திறக்கப்பட்டாலும் ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகை 100% தொடரும் என்றும் ஒப்பந்தம் முடியும் வரை அது நீடிக்கும் என்றும் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேற்கத்திய நேட்டோ நாடுகளை புறக்கணித்த ட்ரம்ப் அதே சமயம் பிராந்திய நாடுகளை பாராட்டியுள்ளார். அமைதி முயற்சிக்கு உதவிய சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் நாடுகளின் தைரியத்தை பாராட்டி ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். ஜலசந்தியில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றும் பணியில் அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் ஒரு வியக்கத்தக்க தகவலை வெளியிட்டுள்ளார்.
மத்திய கிழக்கின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி ஒரு புதிய ராஜதந்திர போர் வெடித்துள்ளது. ஜலசந்தியை திறந்துவிட்டதாக ஈரான் அறிவித்தாலும் இப்போது அங்கு புதிய பாதுகாப்பு கட்டணங்களை விதிக்க தெஹ்ரான் முடிவு செய்துள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு குழுவின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரசாஜி ஹார்முஸ் ஜலசந்தியின் புதிய விதிகளை விளக்கியுள்ளார். பாரம்பரியமாக கப்பல்கள் செல்வதற்கு தனியாக கட்டணம் வசூலிக்கப்படாது, ஆனால் நீர்வழியை பாதுகாப்பதற்கான செலவினங்களுக்காக புதிய கட்டணங்களை நிர்ணயிக்கும் சட்ட வரைவை ஈரானிய நாடாளுமன்றம் தயாரித்து வருகின்றது. ஜலசந்தி வழியாக செல்லும் ஒவ்வொரு கப்பலும் ஈரானிய அதிகாரிகளுடன் முன் ஒருங்கிணைப்பு செய்து கொள்ள வேண்டும். ஈரானின் அனுமதியின்றி எந்த கப்பலும் ஜலசந்தியை தாண்ட முடியாது. இந்த நீர்வழி பாதையை தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஈரான் துடிக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை சேர்ந்த ராணுவ கப்பல்கள் எந்த சூழ்நிலையிலும் ஜலசந்தியை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என ரசாஜி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஈரானின் நட்பு நாடுகளை சேர்ந்த கப்பல்கள் மட்டுமே முறையான அனுமதி பெற்று ஜலசந்தியை தொடலாம். இதன் மூலம் அமெரிக்காவின் கடல் வழி ஆதிக்கத்தை ஈரான் நேரடியாக நிராகரித்துள்ளது. ஈரானிய அதிகாரி மஹ்மூத் நபாவியன் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான அரசியலை புகுத்தியுள்ளார். லெபனானில் ஏற்பட்டு 10 நாள் போர் நிறுத்தத்திற்கு பிரதிபலனாகவே ஹார்முஸ் ஜலசந்தி வணிக கப்பல்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் லெபனான் விவகாரத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அதிபர் ட்ரம்ப் கூறி வருகின்றார். சில வர்த்தக கப்பல்கள் ஏற்கனவே கட்டணம் செலுத்திய பின்னரே ஜலசந்தியை கடக்க அனுமதிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போரினால் ஏற்பட்டு பொருளாதார இழப்புகளை சரி செய்ய ஒரு கப்பலுக்கு சுமார் $2 மில்லியன் வரை கட்டணம் வசூலிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது சர்வதேச கடல்சார் விதிகளுக்கு எதிரானது என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்ல முயன்ற 21 சர்வதேச கப்பல்கள் அமெரிக்க படைகளின் அதிரடி உத்தரவுக்கு பணிந்து தங்களது பாதையை மாற்றிக் கொண்டுள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தனது எக்ஸ் தளத்தில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 13 முதல் அமலில் உள்ள இந்த முற்றுகையின் கீழ் ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையவோ அல்லது அங்கிருந்து வெளியேறவோ முயன்ற 21 கப்பல்களை அமெரிக்க கப்பல்கள் தடுத்து நிறுத்தியுள்ளன. அமெரிக்காவின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த கப்பல்கள் மோதலை தவிர்க்க ஈரானிய கரைக்கு மீண்டும் திரும்பியுள்ளன. இதுவரை எந்தவொரு கப்பலும் அமெரிக்காவின் இந்த கடல்வழி பாதுகாப்பு வளையத்தை மீறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இந்த முற்றுகையை சட்டவிரோதமானது என கண்டித்துள்ள ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பகிர் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்கா எமது துறைமுகங்களை முற்றுகையிடுவதை தொடர்ந்தால் ஹார்முஸ் ஜலசந்தி வணிக கப்பல்களுக்காக திறந்திருக்காது. இது வெறும் எச்சரிக்கை அல்ல, எமது இறுதி முடிவு என அவர் பதிவிட்டுள்ளார். அமெரிக்கர்கள் தற்போதைய பெட்ரோல் விலையை நினைத்து பார்க்க வேண்டும். முற்றுகை நீடித்தால் எரிபொருள் சந்தை சிதைந்துவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மறுபுறம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முற்றுகையை தளர்த்தப் போவதில்லை என்பதில் உறுதியாக உள்ளார். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் 100% முடியும் வரை ஈரானிய துறைமுகங்கள் மீதான இந்த முற்றுகை முழுவீச்சில் தொடரும் என அவர் அறிவித்துள்ளார். முற்றுகை வலுப்படுத்த USS ஆப்ரகாம் லிங்கன் உட்பட 16 போர் கப்பல்கள் மற்றும் 10,000க்கு மேற்பட்ட வீரர்களை அமெரிக்கா களமிறக்கி உள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். மத்திய கிழக்கு போரின் போக்கை மாற்றும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு எதிராக மிகவும் கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். லெபனான் மீது மேலும் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு தடை விதித்துள்ள ட்ரம்ப் போதும் இதுவே கடைசி என பிரதமர் நெதன்யாகுவை எச்சரித்துள்ளார். தனது சமூக ஊடக தளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவு இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பை அதிர வைத்துள்ளது. லெபனான் மீது மீண்டும் குண்டுவீச்சு நடத்த இஸ்ரேலுக்கு அனுமதி இல்லை என்றும் அதனை தான் முற்றிலுமாக தடை செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 10 நாள் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் செயல்பட்டால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே லெபனான் மீதான படையெடுப்பை நிறுத்தியதற்காக தனது சொந்த நாட்டு வலதுசாரி அமைச்சர்களிடமிருந்தே நெதன்யாகு கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றார். ட்ரம்பின் அறிக்கைகள் கூடியவை என்றாலும் தற்போதைய சூழலில் இது நெதன்யாகுவின் கைகளை கட்டி போட்டுள்ளது என ஜாபாவை சேர்ந்த அரசியல் விமர்சகர் ஆபேட் அபுஷாதி தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் தடையால் எல்லையில் இஸ்ரேலிய படைகள் தர்ம சங்கடமான நிலையில் உள்ளன. ஹிஸ்புல்லா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் தடையை மீறி இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமா அல்லது ட்ரம்பின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதி காக்குமா என்பதே இப்போதைய கேள்வி. லெபனான் எல்லைக்குள் இஸ்ரேல் உருவாகியுள்ள பாதுகாப்பு மண்டலத்தை ட்ரம்ப் அங்கீகரிக்கவில்லை என்பது நெதன்யாகுவிற்கு பெரும் கவலையை அளித்துள்ளது.
இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.